கிட்டத்தட்ட 339 கோடி கொடுத்துருக்காங்களே 2024 2025க்கான அட்டவணைப்படி கொடுக்கணுன்றது தான் கேள்வி. இதில் பிச்சை போடுறது இல்லை, கேட்டதை கொடுக்கறது தான் உங்கள் வேலை. கேள்விக்குறி நீங்கள் அறிவாளா மாறிட்டு இருந்து ஜாக்கிரதையா இருக்கும், அவ்வளோதான். எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. என் கொள்கையை ஏற்றுக்கணும், அது பழனிவேல் தியாகராஜன் அருமையாக கேட்டார். வெள்ளைக்காரன் காலத்தில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ்நாட்டில் கிடையாது, தமிழில் தான் சொல்லி கொடுத்தான் பாடம் கொடுறான். 2 மொழி கொள்கையை வச்சுட்டு உலகம் முழுவதும் நாங்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறோம். இந்த அமெரிக்காவிலேருந்து டிபோர்ட் பண்ணியிருக்காங்களே, யாரை டிபோர்ட் பண்ணியிருக்காங்க? தமிழராக இருக்கான அதில். அன்றைக்கி பெரியார் ஏன் வந்து சுதந்திரத்தை வந்து துக்க தினம்னு சொன்னார்? அறிவாளியான உங்ககிட்ட நாங்கள் அடிமையாக இருந்ததில் அர்த்தம் இருக்குது. இந்த வடநாட்டுக்காரங்கிட்ட என்ன விட்டுட்டு பெரிய இது நியாயமா உனக்கு? பாம்பை கண்டு தூரமாக போகிறது வந்து பின்வாங்கிறது இல்லை, பாதுகாப்பு. அங்கே பைத்தியக்காரத்தனம் பண்ணக்கூடாது. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார், இங்க 2025க்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் பரபரப்பாக போயிட்டு இருக்கு நாடாளுமன்றத்தில். திமுக எம்பிக்கள் எழுப்புற கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் திமுக எம்பிக்கள் அநாகரிகமாக நடக்கிறீங்க அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு. எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அவங்கள பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது. ராமர் கோயில் காலத்தில் இருக்கிற ஆளுங்க இன்னும் நாகரிக உலகத்துக்கே வரல. அவங்களுக்கு என்ன, அவங்க மாதிரி நாகரிகத்துக்கு நம்மளால் போக முடியாது. நம்ம மற்ற நாடுகள்லாம் முன்னோக்கி போயிட்டுருக்குது. இந்த ஒரு நாட்டில் இந்த ஒரு குரூப்பு பின்னோக்கி போயிட்டுருக்காங்க. இன்னும் வந்து மர உரி தெரிச்சுக்கிட்டு வில்லம்பு எடுத்துக்கிட்டு ராமர் கோயில் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க வந்து நம்மளை பார்த்தா அநாகரிகமாக தான் தெரியும். அவங்க பேண்ட் போட்டவனே என்ன என்னைக்கு பார்த்துருக்காங்க, படித்தவனை என்னைக்கு பார்த்துருக்காங்க. அதனால் அவர் சொன்னது தப்பு இல்லை. அவர் அங்கே நின்றுட்டார், நாம் எங்கேயோ போயிட்டோம். நம்ம சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் விடுறதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகிறதுக்கும் தொழிற்சாலைகள் கட்டுறதுக்கும் அறிவியலை வளர்த்துறதுக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். அவர் ராமர் பானம், வில்லு, அம்பு, ரதம், யாகம் அதில் போயிட்டுருக்குறாங்க. அவங்களும் நம்ம நாகரிகம் இல்லாதவர்களாம் தெரிவாங்க. அது கரெக்டாக தான் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு நீங்கள் அநாகரிகமாக இன்னொரு சுத்தமாக ஒரு சிம்பிளாக ஒரு பழமொழி சொல்லணுன்னாக்கா, நிர்வாணமாக நிற்கிற ஊரில் ஆடை அணிந்தவன் கோமாளி. நிர்வாணமாக இருக்கிற வடநாட்டுக்காரர்கள் மத்தியில் கோமணம் கட்டிட்டு போகிற தென்னிந்தியர்கள்லாம் கோமாளிகளாக தான் தெரியும். அதான் ஆடை அணிந்தவன் கோமாளி, அவ்வளோதான். நிர்வாண நகரில் ஆடை அணிந்தவன் கோமாளி. அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம தென்னாட்டு எம்பிக்கள் எல்லாம் கோமாளிகளாக தான் தெரியும். அவர் நான் சொல்கிறத கேளுங்கிறார். தன்னை முதலாளியே நினைக்கிறாருங்க. அதே தான், நாடே தன்னுது, அந்த காசெல்லாம் ஏன் காசு, இப்போ நான் பார்த்து உனக்கு பிச்சை போடுறேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஜனநாயகத்தையும் அவங்க புரிஞ்சிக்கல. ராமராஜ்யம் நடத்துகிறாங்க. எவனோ சொன்னாலும் பொண்டாட்டியை காட்டுக்கு அனுப்பினவன் தானே ராமன். அந்த ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்தில் வந்து காசு காட்ட நியாயம் பேசினா என்ன பண்ண முடியும்? அரசியல் சட்டத்தை மதிக்கிறாங்களே, எதை மதிக்கிறாங்க? அங்கே என்னத்தை நடக்குது? அவர் நாடாளுமன்றங்கிற பேரில் ஒரு கேலு குத்து தான் நடக்குது. இதுக்கு மேலே பேசினாக்கா அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க. அவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா சுதந்திரமாக நம்ம பேச முடியலையே. உங்களுக்கு தெரியும், ஒரு வார பத்திரிகையுடைய கதி என்னாச்சுன்னு தெரியும். இணையதளத்தில் அதில் என்ன அந்த கார்ட்டூனில் தப்பு? அந்த கார்ட்டூனுக்கு வந்து உடனே அந்த இணையதளத்தையும் முடக்குறாங்க. அது மாதிரி பேச்சு சுதந்திரம் இல்லாத ஒரு ஊரில் நம்ம என்னத்தை பேச முடியும்? நாடாளுமன்றத்தையும் பேசாதேங்கிறார். அதுதான் அவர் சொல்கிறார். நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ கேட்டுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறாரு. இல்லை நடக்குதே. இப்போ கல்வித்துறை அமைச்சர் பிரதம மந்திரி என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க, இது அந்த பிஎம்ஸ்ரீ கல்விக் கொள்கையை வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வந்தாங்க, கடைசி நேரத்தில் தான் முதல்வர் வந்து தடுத்துட்டாரு. யார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். சூப்பர் முதல்வர் தான். இன்றைக்கி தமிழ்நாடே பார்த்து, இந்தியாவே பார்த்து வியக்கிற அளவுக்கு சூப்பராக நிற்கிறாரு. அதை அவர் ஏற்றுக்கிட்டதுக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். அவர் சூப்பர் முதல்வருங்கிறது நீங்களே ஒத்துக்கிறீங்க. இப்போ இது உத்தவ் தாக்கரே என்ன சொன்னார்? மகாராஷ்டிராவில் தலைவர் இது மாதிரி பேசிட்டு தமிழ்நாட்டில் பேசிட்டு நீ வந்திருக்க முடியுமா? உனக்கு தைரியம் இருக்குதான்னு கேட்குற அளவுக்கு தமிழ்நாட்டை பற்றி மற்ற எல்லா மாநிலங்களும் பார்த்துக்கிட்டு இருக்குது.
நீங்கள் அகில இந்தியாவும் அவர் கேட்குற கேள்விக்கு தானே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இவர் பெரிய சகல அதிகாரத்தையும் படைச்சவன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். இந்த ஆளை என்னத்துக்கு சூப்பர் முதல்வர் ஏன் சொல்கிறாரு? பயந்து போய் கிடக்கிறாரு. பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. பயப்படலன்னா நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நடிக்க போய் உதறி போயிருக்கிறதுனால தானே அவரை சூப்பர் முதல்வர்னு கிண்டல் பண்ணுறதா நினச்சி முன்னறியாமல் ஒத்துக்கிட்டு இருக்கிற, அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு இருக்கிற, அவ்வளோதான் பாயிண்ட். ஆனால் இப்போ கல்விக்கான நிதி குறிப்பாக வந்து இந்த குழந்தைகளுக்கு உணவு திட்டத்தில் வந்து மத்திய அரசு நிதி கொடுத்துட்டு தான் இருக்குது அப்படின்னு நீ சொல்கிறாங்களே சார். இப்போ வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 339 கோடி கொடுத்துருக்காங்களே 2024 2025க்கான அட்டவணை கொடுக்கணுன்றது தான் கேள்வி. இதில் பிச்சை போடுறது இல்லை, கேட்டதை கொடுக்கறது தான் உங்கள் வேலை. நீங்கள் வந்து ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் நடத்துகிறீங்க, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதனால தான் யூனியன் மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அல்ல. அதனால தான் ஒன்றிய அமைச்சர் அரசவைன்றோம். ஒன்றியம்னா ஒன்றியங்களுடைய ஒருங்கிணைப்பு. கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுது, பிரிந்து போகும் உரிமை உள்ள மாநிலங்களுடைய கூட்டு தொகுப்பு தான் இந்திய யூனியனுங்கிறது தான் கான்ஸ்டியூஷன். அதுவே தெரியாது வானதி சீனிவாசனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஒரு பதிவு ஒன்று வந்தது எனக்கு. இந்த பாஜக சேர்ந்தவர்கள் மற்ற எல்லா மாநிலங்களும் தன்னுடைய தாய் நாட்டுக்காக, தன்னுடைய மாநிலத்துக்காகவும் தன்னுடைய மொழிக்காகவும் போராடுவான், தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தான் தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கும் தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்கும் பேசுவாங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்த வானதி சீனிவாசன் பார்த்ததுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ இன விரோதி, உன் கட்சி தலைவன் யார்? அந்த ஆள் யார்? தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவிலேருந்து தண்ணி ஒரு சொட்டு தண்ணி விடமாட்டேன்னு சொன்னால் உன் கட்சி தலைவன். நீ நல்லது பேசுவேன் நாட்டுக்கு. ஆனால் ஒரு திட்டத்தை ஏற்கலைன்னா அதற்கான நிதி எப்படி தருவாங்க? இது தெரியாதா? இது தெரியாமல் வந்து கல்வித்துறை அமைச்சர் சொன்னது காரணம் சொல்லணும். ஏன் ஏற்றுக்கலங்கிறதுக்கு காரணம் சொல்லணும். அன்னைக்கே மனோகரால் வசனம் எழுதியிருப்பார் கலைஞர். அரசனின் கட்டளைக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டாயாம்பார் புருஷோத்தமன். மனோகரன் பதில் சொல்லுவார், அரசன் கட்டளை என்ன, ஆண்டவன் கட்டளைக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார். சும்மா பேசுவோம். அண்ணா எழுதியிருக்காருங்க, சாலையோரத்திலே வேலிகள் மத்தியிலே வேலியோரத்திலே வேலையற்றதுகள் முகத்திலே கேள்விக்குறி சற்றே விளைந்தால் அறிவாளாகிவிடும் ஜாக்கிரதை மன்னரே. கேள்விக்குறி நீங்கள் அறிவாளாக மாறிக்கிட்டு இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்குது. அவ்வளோதான் சொல்லுவாங்க. இல்லை, அந்த பிஎம்சி கல்விக் கொள்கை திட்டத்துக்கு வந்து இதே இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கையெழுத்து போட போயிருக்காங்க. கடைசி நேரத்தில் முதல்ல தடுத்திருக்காரு. இப்போ இவ்வளோ எதிர்ப்பு இருந்து ஏன் போயிருக்காங்க? இப்போ திமுக நாடகம் ஆடுது அப்போ தான் சொல்கிறார் அவருடைய குற்றச்சாட்டு. அது நாடகம் தான். அதாவது புரியாமல் நாடகமாக போயிட்டாங்க. அப்புறம் ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு, நாடகத்தை விட்டு வெளியே விட்டாங்க. அவ்வளோதான். விஷயம் தெரியாமல் போயிட்டாங்க. அப்புறம் தெரிஞ்சிருது, டேய் இது நாடகம் இல்லை, நம்மளை கழுத்து இருக்கிற இது ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டாங்க வெளியே. அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஒரு நாடகம் போட்டு அந்த நாடகங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இல்லை, இந்த திட்டத்தை கொண்டு வந்தா இப்போ திமுக சைடு எதிர்ப்பு அரசியலாக வந்துருமா அப்படிங்கிறதுக்காக கடைசி நேரத்தில் தடுத்தாங்களா எப்படி? அந்த ஆபத்தான விஷயத்துலேருந்து விலகி வந்துட்டாங்க. பாம்பை கட்டு தூரமாக போகிறது வந்து பின்வாங்கிறது இல்லை, பாதுகாப்பு. அங்கே பைத்தியக்காரத்தனம் பண்ணக்கூடாது. ரோலர் வருது. ஆஃப்டர் ஆல் உன்னோட பல மடங்கு காஸ்ட்லியான பென்ஸ் காரில் வருகிறேன், நீ என் முன்னால் வரியான்னு போய் அடிச்சிங்கன்னா பென்ஸ் கார் தான் நாசமாக போகும். புத்தி வேணும். அந்த புத்திசாலித்தனத்தை தான் இப்போ இது. அதை வந்து நீங்கள் பின்வாங்கிட்டு தான் வச்சா அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு என்ன வந்து யாருக்காக பின்வாங்குறோம்? இல்லை, மும்மொழி கல்விக்கு எதிராக போராடுற திமுக அவருடைய அமைச்சர்கள் சிஎம் அவருடைய பசங்களை எங்கே படித்தாங்க? அவருடைய பள்ளியில் இப்போ இதே மும்மொழி கல்வி இருக்கா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். இதே அமைச்சர்கள் பசங்க எங்கே படிக்கிறாங்க? உதயநிதி பையன் எங்கே படிச்சிருக்காப்புல? அவங்களாம் மும்மொழி கல்வியை கற்றுக்கலாம், ஆனால் அரசு பள்ளி மாணவர்களை கற்றுக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாருல்ல. கற்றுக்க கூடாதுன்னு யாரையும் கையை பிடிச்சி இழுக்கலையே. லட்சன் பாரத் பிரச்சார சபா நீங்கள் இது எத்தனை வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது, ஸ்ரீநகரில் இருக்குது. அண்ணாமலை வச்சு சொல்லாதீங்க. அவர் சமீபத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அது ஒரு கர்நாடகாவில் சுற்றிக்கிட்டு இருந்த ஆசாமி, தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆசாமி. அவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பற்றி, தமிழை பற்றி என்ன தெரியும்? நான் கண்ணாடி காணும் அப்படின்னு பேசின ஆள், புதுசாக தமிழ் கற்றுக்கிட்ட ஆள் விபீஷணனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லை சார், அப்படி மும்மொழி கொள்கை எதிர்க்கிறதா தனியார் பள்ளியிலையும் எதிர்க்கலாம்ல சார், கொண்டு வர தனியார் பள்ளிகளில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது. இப்போ இந்த கல்லூரியில் என்ன சொல்லிக் கொடுக்குறேங்கிறது நீங்கள் இது பண்ண முடியாது. என்ன உங்களுடைய கண்ட்ரோலில் நான் இல்லை. இது தனியார் கல்லூரி, இங்கே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மொழி இருக்குதுங்க, அதை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம், கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம், அவ்வளோதான். எதுவுமே நீ கற்றுக்கணும்னு ஒன்று கட்டாயப்படுத்தலையே. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் காலத்தில் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, முழுக்க தமிழ் தான். சென்னையை தவிர வேறு எங்கேயுமே ஆங்கில மீடியங்க. வெள்ளைக்காரன் காலத்தில் இதில் கூத்து என்ன தெரியுங்களா? வெள்ளைக்காரன் காலத்தில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ்நாட்டில் கிடையாது.
தமிழில் தான் சொல்லி கொடுத்தான் பாடம் பூரா. நாங்கள்லாம் தமிழில் தான் படித்தோம். இங்கிலீஷை தவிர இங்கே வேறு எந்த பாடமும் இங்கிலீஷ் கிடையாது, தமிழில் தான். அந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். பிராமணர்கள் வந்து சமஸ்கிருதம் எடுப்பாங்க, ஆனால் தமிழ் கட்டாயம். பொது தமிழ்னு பேர், அது எல்லாரும் படித்தாகும். வெள்ளைக்காரன் காலத்தில், சுதந்திர இந்தியாவை நான் சொல்லலை, வெள்ளைக்காரன் காலத்தில் எல்லாரும் பொது தமிழ் படித்தாகும். எனக்கு சமஸ்கிருதம் வேணுங்கிறவங்களுக்கு சமஸ்கிருதம் இரண்டாவது சிறப்பு. அந்த சமஸ்கிருதம் படிக்காதவங்களுக்கு சிறப்பு தமிழ்னு பொது தமிழ் போக சிறப்பு தமிழ் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. 2 தமிழ் படித்தோம், தமிழை 2ஆக படித்தோம். ஆங்கிலம் பொது தமிழ், சிறப்பு தமிழ். பிராமணர்கள் வந்து ஆங்கிலம், பொது தமிழ், சமஸ்கிருதம் படிக்க வேணாம்னு யாரும் தடுக்கலைங்க. உங்களுக்கு எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்தாங்க. என்னுடைய பள்ளியில் ஹிந்தி கட்டாயம், பரீட்சை கிடையாது, தேர்வு கிடையாது. நான் வந்து முதல் மார்க் வாங்கிட்டு இருந்த மாணவனாக இருந்ததுனால நான் கட்டாயம் ஹிந்தி படித்தாகணுன்ட்டாங்க. படித்தேன், எழுத படிக்க தெரியும் எனக்கு. हिंदी में बात कर सकता है, थोड़ा थोड़ा मालूम है, समझा है, हिंदी समझा है, जवाब पूछो, सवाल पूछो, हम जवाब देंगे. हिंदी தெரியும் எனக்கு, தேவையா இருக்குது எனக்கு, தேவை. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? நான் இந்த கல்லூரியில் படிக்கிற ஹிந்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. குஜராத்துக்கு போனால் ஹிந்தி தேவைப்படல எனக்கு. பல தடவை சொல்லியிருக்கிறேன். எதுக்கு ஹிந்தியில் பேசுகிறீங்க, எனக்கு தெரியாத மொழி, உங்களுக்கு தெரியாத மொழின்னு குஜராத்திக்காரன் சொன்னாங்க. இல்லை, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மத்திய அரசு சண்டை போட்டு என்ன சார் அர்த்தம்? மத்திய அரசு ஒவ்வொன்றுக்கும் போய் எதிர்த்துக்கிட்டே வந்தாக்க நாம் என்ன சார் பண்ணுறது? எதுக்கெடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. அவர் காசாது முறைச்சிக்கிட்டு நாமளா முறைச்சோம். என் கொள்கையை ஏற்றுக்கணும். அது பழனிவேல் தியாகராஜன் அருமையாக கேட்டார். ரொம்ப 2 மொழி கொள்கையை வச்சுட்டு உலகம் முழுவதும் நாங்கள் ஆண்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ 3 மொழிக்கு இன்னைக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து டிபோர்ட் பண்ணியிருக்காங்களே. யாரை டிபோர்ட் பண்ணியிருக்காங்க? தமிழகராக இருக்கானா அதில்? உங்கள் குஜராத்தி, உங்கள் சீஃப் மினிஸ்டரும் உங்கள் அமித்ஷாவை ஊரை சேர்ந்தவங்க தான் காலில் விலங்கு போட்டு இறக்கி விட்டாங்க. மானங்கட்டு போய் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? யாரை இறக்கி விட்டாங்க? ஏன் துரத்துனாங்க? ஒரு தமிழன் வந்திருக்கான அதில்? ஒரு தென்னாட்டுக்காரன் வந்திருக்கான? சொல்லுங்கள். தமிழன்னு விடுங்க, தென்னாட்டுக்காரன் எவனா வந்திருக்கான அதில்? பூரா குஜராத்திகளும் இவங்க தான் வந்திருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை, அது கேட்டால் அது வழக்கமாக நடக்கிறது தான். இது மாதிரி பண்ணால் அப்படி தான் விடுவாங்க. உங்கள் ஊருக்கு அது வழக்கம், எங்களுக்கு அது பழக்கம் இல்லை. எங்களுக்கு அது பழக்கம் இல்லை. வழக்கமா உனக்குன்னு ஊர் ஏது? மல்லிகார்ஜுன கார்கே வந்து பார்லிமெண்ட்லேயே சொன்னார், we are Dravidians, sons of the soil, not like you, we are not nomads like you. nomadsனா நாடோடிகள். அந்த மாதிரி நாடோடி இல்லைன்னார். நீ உள்ளே வந்த உனக்கு அந்த பூமிக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு என்ன இருக்குது? அலெக்சாண்டர் வந்தால் அவங்ககிட்ட போய் சொந்தம் கொண்டாடிக்கிட்டார். முகலாயர்கள் வந்தால், கஜினி முகமது வந்தால் 13 தடவை வந்தால் அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு ஒருத்தனே காணும். 13 தடவை வந்து போர் அடிச்சு போயிட்டாங்க. ஏடா சண்டைக்கே வரமாட்டீங்களாடான்னு கேட்டான். அப்படிப்பட்ட ஆளுங்க முகலாயர்கள் வந்தாங்க. பவர்ஃபுல். தங்கச்சி அழகா இருப்பா, கட்டிக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுங்கன்னு போய் தோடர் மேல் மந்திரி ஆகிட்டான். தான் அந்த அக்காளை அங்கே ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அப்படி தான் வாழ்ந்தீங்க. அவுரங்கசீப் போர்னு பேசாமல் தானே இருந்தீங்க? போராட்டிங்களா? சண்டை போட்டிங்களா? வெள்ளைக்காரன் வந்தால் உடனே 56 ராஜபுத்திரர்களும் போய் கப்பம் கட்டிக்கிட்டு சக்கரவர்த்தி ஆக்கினீங்கல்ல? போராட்டிங்களா? திருப்பி ஒரே ஒரு ஜான்சி ராணி, அவளே என்ன பண்ண, தோற்று போயிட்டா. அடித்து விரட்டணும் வேலுநாச்சு, அடித்து விரட்டணும். உனக்கு இப்போ மருது பாண்டியர்கள் பூலித்தேவனை கடிச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, எங்கே போனான்னு தெரியல. வீரபாண்டிய கட்டபொம்மன் நின்னான், ஹைதர் அலி நின்னான், திப்பு சுல்தான் நின்னான். ஒருத்தனை சொல்லுங்களை வடநாட்டில் வெள்ளைக்காரனை ஏற்று போராடினான். அந்த மாதிரி நாடுங்க அது. இன்றைக்கி நீ வந்து அன்றைக்கி பெரியார் ஏன் வந்து சுதந்திரத்தை வந்து துக்க தினம்னு சொன்னார்? அவர் சொன்னதுக்கு ஒரே காரணம், அறிவாளியான உங்ககிட்ட நாங்கள் அடிமையாக இருந்ததில் அர்த்தம் இருக்குது. இந்த வடநாட்டுக்காரங்கிட்ட என்ன விட்டுட்டு பெரிய இது நியாயமாக உனக்கு? நீ போகிறது எங்களுக்கு துக்கம்னார். இன்றைக்கி அந்த துக்கத்தை நம்ம அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி அவர் பெரியார் சொன்னது உண்மை ஆகி போச்சு. இல்லை, இந்த நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாத எனக்கு பணம் கொடுக்க முடியாதுங்க சொல்கிறாங்க. கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது. சமாளிக்க முடியாது சார். ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற கூட்டத்தில் நடக்கும் போதெல்லாம் வெளிநாடு பண்ணுறாங்க எதிர்கட்சி எம்பிக்கள்லாம். எப்படி
சமாளிக்க முடியல அவரால. அதை நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து அதை நான் ஏற்றுக்கவே இல்லை. வெளிநடப்பு செய்யும் போது அதை பயன்படுத்திக்கிட்டு பல மசோதாக்களை கண்டிப்பா நிறைவேற்றுறாங்கல்ல. அதுக்கு எனக்கு பல சமயங்கள் என்ன அதில் வந்து காங்கிரஸ் கூட்டு சேர்ந்துட்டு பண்ணுதோங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது. வெளிநடப்பு பண்ணும்போதெல்லாம் பல மசோதாக்கள் அந்த நேரத்தில் நிறைவேற்றிடுறாங்க. கூச்சலிட்டு வெளிநடப்பு பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா மசோதா நிறைவேறுது. அதற்கான ஆட்கள்லாம் இங்க இருக்காங்கல்ல, எம்பிக்கள் இருக்காங்க. இப்போ இந்த தடவை தான் அந்த கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. வெளிநடப்பு அதிகமாக பண்ணுறதில்ல. அது ஒரு காலத்தில் அவர் தமிழக முதல்வர் இது இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலினை பல முறைகள் வெளிநடப்பு பண்ணார். அப்புறம் வந்து நீ உள்ளே இருந்ததை விட வெளியே இருந்தது அதிகம் கிண்டல் வந்ததுக்கப்புறம் தான் நிறுத்திவிட்டார். வெளிநடப்புங்கிறது என்னைக்கா ஒரு தடவை பண்ணணுங்க. வெளிநடப்பு பண்ணுறது வந்து ஆளுங்கட்சிக்கு அது சாதகமாக போயிடக்கூடாது. நான் நாடாளுமன்றத்துலேயும் இதுலேயும் உறுப்பினராக இருந்ததில்லை. பார்க்குற அளவில் பொதுமக்கள் பார்வையில் நான் சொல்கிறேன். அதை பயன்படுத்துகிறாங்க. ஒன்றை தூண்டி விடுறாங்க, ஒன்று வெளியே அமைச்சிடறாங்க, வேணுங்கிறத சாதிச்சுக்கிறாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்கிறது தான். ஆனால் இனிமேல் வந்து ஆனால் இப்போ இருக்கிற நாடாளுமன்றத்தில் அவங்களால எதையும் செய்ய முடியல. மோடி தான் வெளிநடப்பு பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் கவர்னராக ரவி தான் வெளிநடப்பு பண்ணுறாரு. இந்த கூத்தெல்லாம் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவர்னரை ஒரே எடுத்து எதிர்கட்சிக்காரர்கள் வெளிநடப்பு பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். கவர்னரே வெளிநடப்பு பண்ணி கவர்னர் உரையை எடுத்துக்கிட்டு கவர்னரை வெளியே போகிற கூத்தெல்லாம் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி கோமாளிகள் ஆட்சி. என்ன பண்ணுறது? சொல்லக்கூடாது, கோமாளிகளை பார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. பட் இவங்களுக்கு சொல்லலாம், தப்பு ஒன்று. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.